அவ்வளோ வெறுப்பு. இளையராஜா மீது யாருக்கு வெறுப்பு இல்லையா? அவரோட அரசியல் மீது தானே வெறுப்பு இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் சாயம் இருக்குன்றது எந்த இடத்துக்கு? அதாவது ஏஆர்எம்மான் காப்பி ரைட்ஸ் வாங்குறாரு, உலகத்துல இருக்க எல்லாரும் காப்பி ரைட்ஸ் வாங்க, நீங்க இளையராஜா காப்பி ரைட்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது? இவர்கள் இந்த தலைகணம்ன்றது எது சொல்றாங்கன்னா, நீ எல்லாம் இந்த ஜாதியில பிறந்தவன், நீ எல்லாம் இங்க இருந்தல்ல, நீ எப்படி ஜீனியஸ் நான் ஒத்துக்க முடியும்? இளையராஜாவோட வளர்ச்சி அப்படின்றது நிறைய பேர்த்தால ஏத்துக்க முடியல. வைரமுத்து பேசின பேச்சு கூட, நீ இசைஞானி இல்லைன்னு பேசின பேச்செல்லாம் எவ்வளோ ஒரு அற்பமான ஒரு அப்போ இளையராஜாவோட வெற்றி என்னன்னா, அவரை புறக்கணிக்க முடியாத ஒரு வெற்றி. இப்போ வந்து பார்ட்னர்கள் கூட அதை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு ஒரு கிளாரிட்டி, பெரியாரிசம் பேசுற ஒன்று இருக்கு இல்லையா, அங்க அவங்க எல்லாருமே அம்பேத்கர் அரசியல்ல இருந்து விலகி நிற்கிறாங்க. ஆமா, இப்போ இது வந்து பெரியாரைக்காக சுயநலமா பண்றது கிடையாது. பெரியாரை சுற்றி ஒரு பிசினஸ் இருக்கு. நாங்க தான் உங்களை காப்பாற்றுறோம். எப்பவுமே சொல்றதுல நாங்க தான் உங்களுக்கு ஜட்டி போட்டு விட்டோம், நாங்க தான் உங்களுக்கு பேண்ட் போட்டு விட்டோம். எனக்கு தெரியல, நான் 1930 எங்க தாத்தா டீச்சர் ஆயிட்டாரு. இப்போ யார் எங்களுக்கு பேண்ட் போட்டுறதுன்னு நான் கேட்குறேன். கேட்டவொடனே உங்களுக்கு கோவம் வந்துடுது. ஐயதாசர் ஆகட்டும், அம்பேத்கர் ஆகட்டும், பெரியார் ஆகட்டும், அண்ணாவாகட்டும், கலைஞர் ஆகட்டும், இவங்க எல்லாமே படிப்படியா இங்க ஜாதி வேணாம் அப்படின்றத புகுத்துறதுனால தான் இன்னைக்கு ஓரளவுக்கு இங்க ஜாதி இல்லாம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எந்த விதத்துல ஜாதி இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நான் யாருன்னு தெரியல, நீங்க யாரும் தெரியல, நம்ம 2 பேரும் உரையாடல் நடத்துறோம்ல, நம்ம இங்க அதை பேசுறது திராவிட மாடல் எல்லாருக்குமான அரசியல் அப்படின்னு அவங்க பேசுறாங்கல்ல, இது வந்து மேம்போக்கா தான் இருக்குன்னு. ரொம்ப மேம்போக்கா இருக்கு. என்னன்னா அவங்க 1000 ரூபாய் தான் சுயமரியாதைன்னு நினைக்கிறாங்க. அனைத்து சாதி அர்ச்சகர் பெரிய ரோல் பிளே பண்ணுது. அனைத்து அர்ச்சகர் என்னங்க ரோல் பிளே பண்ணுச்சு? என்ன ரோல், என்ன டேட்டா வச்சிருக்கீங்க? இன்னும் கூட நீங்க எல்லா விழா தொடக்கத்துலயும் பூமி பூஜை போடுறீங்க. செக்குலர் கவர்மெண்ட்டாக நீங்கள் அங்கே இந்து முறைப்படி பூஜை போடுறீங்க. 2வது, எதுக்கு ஒரு பார்ட்னரை கூப்பிட்டு அங்கே பூஜை போடுறீங்க? அப்போது இங்கேயே நீங்கள் தோத்துட்டீங்க. நீங்கள் மைனாரிட்டிக்கு எதிரான அரசுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எங்கள் பிஜேபி கிட்ட தான் எங்களை காப்பாற்றல. பிஜேபி கிட்ட இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டேட்டு ஒரு ஹிந்துத்துவைஸ் தான் ஆகிட்டு போதை தவிர அது செக்குலர் ஆகலை. போகிற வர மீன் போடுறவங்கெல்லாம் குண்டர் சட்டம் போடுறீங்க. தலித் வயிற்று குழந்தையில இருக்க ஒரு குழந்தைய கூட நான் கொலை பண்ணுவேன்னு சொல்றேன். நீ சூரியமூர்த்தி ஜெயில இருக்கணும்ல, நீ ஒரு சீட்டு கொடுத்து உட்கார வச்சிருக்க. அப்ப இது அரசியல் பண்ற வேலை தானே? அரசியல் கொடுத்து இதுதான் திராவிட அரசியலா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர், எழுத்தாளர் சாலின் மரியா லாரன்ஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் உங்களுடைய பேட்டி தான் சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகள் தலித்துக்கள் அரசியலிருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க, எங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசினது, அதை தொடர்ந்து பா ரஞ்சித் அவர்கள் பேசினது, இங்கே தனித்து போட்டியிடறதுல என்ன சிக்கல் இருக்குது, ஏன் போட்டியிடவே விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் நோக்கி கேள்விகளை எழுப்புறீங்க. என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் இருக்குங்க? முதல்ல வேர்ச்சொல்ல என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும்ல. இப்போது வேர்ச்சொல் வந்து கிட்டத்தட்ட வானம் 3 வருஷமாக இந்த இலக்கிய விழா நடத்திட்டு இருக்காங்க. கலை இலக்கிய விழா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிகே ரோசி திரைப்பட விழா நடக்கும், ஒரு பக்கம் வானம் கலை விழாவில் எல்லா ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் எல்லா சிற்பிகள், ஓவியர்கள் அவர்களுடைய கண்காட்சி. இந்த தடவை கொஞ்சம் மாடர்னாகவே ஒரு இது கொண்டு போயிருந்தாங்க, மலைக்குழி மரணங்கள் குறித்தெல்லாம். அதுக்கப்புறம் எண்டில் ஒரு லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் 2 நாள் நடக்கும். மதுரையில் தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சு, அதுலேயும் நான் பேசினேன். போன வருஷம் நடந்துச்சு, அங்கேயும் நான் பேசினேன். இது வந்து 3வது ஒரு இது. ஏன்னா குறிப்பாக ஏன் தொடர்ச்சி, எனக்கு நான் நீலத்தோட ஒன்றும் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் நீலத்தோட நான் க்ளோஸ் கிடையாது. ஆனாலும் அவங்க ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்னா, தலித் குரல்களில் பெண் குரல், ஒரு நகர்ப்புறம் சார்ந்த உழைக்கும் வர்க்கத்திலேருந்து ஒரு குரல் இருக்குது எழுத்தாளர் அப்படிங்கும்பொழுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை இலக்கிய விழான்னு நடந்துச்சு, இந்த 2 வருஷமாக கவர்மெண்ட்டில், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பண்ணாங்க. சென்னையை சார்ந்த எழுத்தாளர்கள்லாம் பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் பூர்வக்குடி தமிழ் பெண், நான் சென்னை குறித்து தான் என்னோட முதல் புத்தகமே வட சென்னைக்காரி, சென்னை குறித்து தான் எழுதிட்டே இருக்கேன். சென்னையோட சிங்கார சென்னை பிரச்சனைகள், சென்னையோட கலாச்சாரம், உணவு, அது மாதிரி சென்னையை பற்றி எழுதி கொண்டிருக்கிற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லா ஆங்கிலத்தில் கூட நிறைய வந்திருக்கு. ஆனால் இந்த 2 விழாக்களுக்குமே என்ன கூப்பிடலை. இந்த 2 விழாக்களுக்குமே சென்னை இலக்கிய விழா. அப்போ நான் சென்னை பெண் தான், அங்கே யாரையும் கூப்பிட்றாங்க, என்னை கூப்பிடல. அப்போ நான் எழுதினேன். சரி, என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது, அரசாங்கத்தை விமர்சிப்பவர்களை இவர்களால் தாங்க முடியல. நிராகரிச்சதுக்கு அரசாங்கத்தை விமர்சிக்கிறதா காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த குழுக்களில் யார் இருந்தாங்கன்னா, அந்த குழுக்களில் நிறைய இடதுசாரிகள் இருந்தாங்க. இந்த நீங்கள் சொல்லக்கூடிய நிறைய இடைநிலை ஜாதி இடதுசாரிகள்லாம் நிறைய இருந்தாங்க. தெரியுது அவங்க நம்ம என்ன பண்ணுறாங்க. அந்த அரசியலை கூட
புரிந்து கொள்ள முடியாத மூளை கெட்டவர்கள் நாங்கள் இல்லை. அது சரியா? இதுக்கு முன்னாடி சில பேரை கூப்பிடாம சண்டை போட்டு பாக்கியம் சங்கர் எல்லாம் பேச வச்சாங்க சார். பாக்கியம் சங்கரே கூட பேச வைக்காம சண்டை போட்டு பேச வச்சாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. அப்போ எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து சரி நமக்கான ஒரு இடம் இருக்குது, நம்ம அங்கே பேசுவோம். இப்போ நிறைய இடத்துல நான் பேசுகிறேன், நான் நிறைய காலேஜஸில் பேசுகிறேன். நான் கிட்டத்தட்ட 7 வருஷமாக இந்தியா ஃபுல்லாக பயணப்பட்டு நான் பேசாத டாபிக் இல்லை, நான் எடுக்காத ட்ரைனிங் இல்லை. இப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். இப்போ இந்தியாவுக்கு வராங்க, நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். இங்கேருந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறோம், எல்லாம் போகுது. ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு தாய் வீடு மாதிரி. இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும் எல்லார்ட்டையும் பேசுகிறதுக்கு. ஏன்னா தலித்துக்குன்னு ஒரு மேடை இல்லை, தலித் அரசியல் பேசக்கூடிய ஒரு மேடை இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்மளை கூப்பிடுறாங்க அப்படிங்கும்பொழுது நம்ம போகிறோம். ஏன்னா அவங்க வந்து என்னை வந்து ஒரு கழகம் குரலாக பார்க்குறாங்க. ஒரு தலித் அரசியலில் எழுத்து உலகத்தில் ஒரு பெண், பூர்வக்குடி பெண், உழைக்கும் வர்க்கம் பெண் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு இது. இப்படி எல்லாரையும் கூப்பிட்றாங்க. ஏன்னா கனிமொழியை கூட ஒரு நாள் முன்னாடி கூப்பிட்டுருந்தாங்க ஒரு இவெண்ட்டுக்கு. சரியா? எல்லாரும் அதில் வெறும் தலித்துகள் மட்டும் இல்லை. இப்போ மீனா கந்தசாமி இருக்காங்க. மீனா கந்தசாமி வந்து தலித் அல்ல, இருந்தாலும் மீனா கந்தசாமியும் பேசுகிறாங்க இல்லையா? அது மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து பப்ளிக் டிஸ்கோர்ஸில் தலித் அரசியல். பப்ளிக் டிஸ்கோர்ஸில் பொது அரசியல் தளங்களில் தலித் அரசியல்னும் போது நம்ம சமூக வலைத்தளங்கள் பொது இது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பேசுகிற பேச்சு, டீ கடையில் பேசுகிற பேச்சு. இப்போ என்னோட வீடியோ பார்த்துருந்தாங்களே சொல்லியிருக்கேன், பொது தளத்தில் எல்லாரும் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போது கலை இலக்கிய விழா தானே. அப்போ கலை இலக்கிய விழாவில் நம்ம யாரை பற்றி பேச முடியும்? கலையை பற்றி தான் பேச முடியும். ஆப்வியஸ்லி நான் இளையராஜாலேருந்து தொடங்கினேன். ஏன்னா கடந்த 2 வருட காலமாக இளையராஜா மீது தொடர்ச்சியாக நடந்து வரும் வன்முறை அப்படி இருக்கு இல்லையா? என்னுடைய நாட்டில் ஒரு கலைஞர், சரியா, ஒரு உலகத்தரப்பட்ட ஒரு கலைஞர், இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லாருமே நீங்கள் பார்க்குற வீடியோஸில் ஃபாரினர்ஸ்லேருந்து அந்த இசையை ரசிக்கிறது, சிம்ஃபனி கம்போஸ் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா? இப்போது வெளிநாடுகளில் சிம்ஃபனி கம்போஸ் பண்ணுறவங்கள மேஸ்ட்ரோன்னு சொல்கிறாங்க. இளையராஜா வந்து மேஸ்ட்ரோக்கும் மேலே. ஏன்னா அவர் வந்து சிம்ஃபோனிக்கா மட்டும் கம்போஸ் பண்ணல, அவர் சினிமா பாட்டு கம்போஸ் பண்ணுறாரு, அதை இசைக்கிறாரு, அந்த மியூசிக் கோஆர்டினேஷன் பண்ணுறாரு, கண்டக்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் கம்போசிங் ஒருத்தர் பண்ணுவாங்க, கண்டக்ட் ஒருத்தர் பண்ணுவாங்க. இவர் கண்டக்ட், கம்போசிங் எல்லாமே இவர் பண்ணுறாரு, நோட்ஸ்லேருந்து எழுதுறாரு. அது மாதிரி 1000 படத்துக்கு மேலே ஒரு மனிதன் பண்ணியிருக்கான். அதில் எல்லா பாட்டுமே அற்புதமான பாடல்கள், அந்த பாடல் எல்லா மொழியிலையும் இருக்குது. அப்படிங்கும் பொழுது இப்போ சமீபத்தில் ஒரு பாட்டு வந்துச்சு இன்ஸ்டாகிராமில், எல்லாரும் ட்ரெண்ட் ரீல்ஸ் போடுவாங்கள்ல, அப்போ அந்த கிளியே கிளியேன்னு ஒரு பாட்டு எல்லாரும் போட்டிருந்தாங்க. நான் போய்ட்டு என்ன படம் அப்படின்னு பார்த்தா அதுவும் இளையராஜா மியூசிக். அப்போ ஒரு இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு மனுஷன் யாருன்னா அது இளையராஜா தான். ஆனால் அந்த இளையராஜா மேல் ஏன் இவ்வளோ வெறுப்பு? இளையராஜா மீது யாருக்கு வெறுப்பு இல்லையா? அவரோட அரசியல் மீது தானே வெறுப்பு இருக்கு. அப்போ நான் என்ன சொல்றேன், நானும் இளையராஜாவோட அரசியலை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கேன். குறிப்பா அந்த தண்ணி ஒருத்தர் எடுத்துட்டு போவார்ல, வாட்ச்மேன், ஒரு செக்யூரிட்டி அப்படிங்கும்பொழுது 2017 நினைக்கிறேன், நான்லாம் இப்போ ஃபுல்லாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். இருந்தாலும் செந்தில்வேலோட சேர்ந்து தான் நான் வந்து அவர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணார் நியூஸ் 18ல். நான் வந்து இளையராஜாவை அதில் விமர்சனம் பண்ணேன். இருந்தாலும் இளையராஜா அப்படி பண்ணியிருக்க கூடாது, ஒரு எளிய மனிதன், அது தப்பு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே பார்த்தா பொய்யான ஒரு விஷயங்கள். அதாவது இளையராஜா வந்து யாருக்கும் உதவி செய்ய மாட்டாரு, இளையராஜா வந்து தலைகணம். இப்போ குழந்தையிலேருந்தே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட ஒரு விஷயம் இருக்குல்ல, இளையராஜானா தலைகணம் அப்படின்னு. இப்போ என்ன தலைகணம்? அப்போ நான் யோசிக்கிறேன் உட்காந்து, என்ன தலைகணமாக இருக்கும்? ஒரு மனிதன் யாருக்கும் அடிப்பணியாமல் தனக்கு எது சரின்னு நினச்சி செஞ்சு அவனுக்கான ஒரு ஸ்பேஸ் எடுக்கிறது தலைகணமா அப்படின்னா அது தலைகணம் இல்லை, அது அசர்ட்டிவ்னஸ். அதுக்கு பேர் ஹெட்ஸ்ட்ராங்னு கூட சொல்லக்கூடாது. என்னுடைய ஒரு கலா வித்யா கர்வம்னு சொல்லுவாங்க தெரியுமா, வித்யா கர்வம்னு கூட சொல்லலாம், அது தப்பே கிடையாது. அப்போது இளையராஜா ஒரு கிரியேட்டராக இருக்கும் பொழுது அவருக்கு அந்த ஸ்பேஸ் தேவைப்படுது. ஹி கான் பி ஜோவியல் வித் எவ்ரிபடி, பட் சர்டன் டைம்ஸ் he has to be. நம்ம பார்க்குறோம்ல கச்சேரிங்கள எவ்வளோ அழகாக இன்டராக்ட் பண்ணுறாரு, பார்த்துருக்கீங்களா? ஒரு தலைகணம் இருக்கிற ஒரு மனிதன் ஒரு பாட்டு போட்டு ஜாலியாக பாட்டி கதையை சொல்லி, அப்புறம் எனது ஜீவன் நீங்கள் தான் அப்படின்ட்டு எல்லாரையும் பார்த்து சொல்கிறது, நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நீங்கள் தான் என் தலைவர். அப்போது எங்கே அந்த ஆளுக்கு வந்து ஒரு கர்வம் இருக்கிற மாதிரி எனக்கு ஏன் அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அரசியல் இருக்குன்னு அதுக்கு பின்னாடி தான் நான் யோசிக்கிறேன். அப்போ நான் உட்காந்து யோசிக்கிறேன், இளையராஜாவெல்லாம் திட்டி முடித்த பிறகு தான் நான் உட்காந்து யோசிக்கிறேன். அப்போ என்னன்னு பார்த்தா இந்த ஜீனியஸ் இருக்குல்ல, இந்த ஜீனியஸ் அப்படி தொடர்ச்சி அறிவு மேட்டர் வந்தப்ப நான் எழுதியிருந்தேன், அறிவுக்கு ஏன் கிரெடிட் கொடுக்காம சந்தோஷ் நாராயணன் இது பண்ணிட்டாரு, அது ரோலிங் ஸ்டோன் கான்ட்ரவர்சியில் நான் ஒரு ஆர்டிக்கல் இங்கிலீஷில் எழுதியிருந்தேன். அப்போ நான் அதில் போட்டேன், எனக்கு இப்போ தான் இளையராஜாவின் கோபம் புரிகிறது. ஏன்னா எல்லாருமே காப்பிரைட்ஸ் வாங்கிட்டு இருக்கும் போது இளையராஜா வாங்காமல் இருந்திருக்காரு.
அப்போ மலேசியா சிங்கப்பூரை சேர்ந்த கம்பெனிகள் இளையராஜாவின் பாட்டை யூஸ் பண்ணி சம்பாதிக்கும் போது இளையராஜா அப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா கேஸ் போடுறாரு. அப்போதான் அவருக்கு தெரியுது நம்ம இந்த நாள் வரைக்கும் நமக்கு எல்லாரும் காப்பிரைட்ஸ் வாங்குறாங்க, நான் வாங்கல. தெரியல அவருக்கு. he was giving the music. பல படத்துக்கு காசே வாங்கலங்கிறாங்க. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா பல டைரக்டர்ஸ் உட்கார்ந்து பல படத்துக்கு காசே வாங்கல, என்கிட்ட காசு இல்ல. பட் அந்த செய்திகள் வெளியே வரது இல்லல்ல. வெளியே வர செய்திகள் அப்படின்றது அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு, யாரோடய பேச மாட்டாரு, சக மனிதனை மதிக்க மாட்டாரு அப்படிங்கற நெரேட்டிவ் தானே செட் பண்ணுது. அதான் அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் சாயம் இருக்குன்றது எந்த இடத்துக்கு? அதாவது ஏரமான் காப்பிரைட்ஸ் வாங்குறாரு, உலகத்துல இருக்க எல்லாரும் காப்பிரைட்ஸ் வாங்குறாங்க. நீங்க இளையராஜா காப்பிரைட்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது? அப்போ உங்களுக்கு கோவம் வருது. அப்போ தலை கர்வம். அப்ப என்னன்னா ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, இந்த எடிட்டர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருப்பாரு சாய் சித்ரால. அப்போ சொல்றாரு, இவெல்லாம் எங்க ஊர்ல கஞ்சிக்காக வந்து நின்றுட்டு இருப்பான், இவங்க குடும்பம்லாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார். அப்பதான் நமக்கு தெரியுது இவர்கள் இந்த தலைகணம்ன்றது எது சொல்றாங்கன்னா, நீ எல்லாம் இந்த ஜாதியில பிறந்தவ தானே, நீ எல்லாம் இங்க இருந்தல்ல, நீ எப்படி ஜீனியஸ் நான் ஒத்துக்க முடியும்? அவங்களால அதை ஒத்துக்கவே முடியாது. இளையராஜாவோட வளர்ச்சி அப்படின்றது நிறைய பேர்த்தால ஏத்துக்க முடியல. அதனாலதான் தொடர்ச்சியா இப்போ வைரமுத்து பேசின பேச்சு கூட, நீ இசைஞானி இல்லைன்னு இசைஞானி இல்லைன்னு பேசின பேச்செல்லாம் எவ்வளவு ஒரு அற்பமான ஒரு அப்போ ஜாதி சார்ந்துதான் இந்த அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவரோட இசை வேணும் படம் ஓடுறதுக்கு, யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேற வழி இல்லை. ஏன்னா இந்த மியூசிக் அதுதான் அவரோட வெற்றி. இளையராஜாவோட வெற்றி என்னன்னா அவரை புறக்கணிக்க முடியாத ஒரு வெற்றி. ஆனா அந்த வாங்கிட்டு அந்த வேலை வாங்கிட்டு அவரை பத்தி பின்னாடி போய் என்ன வேணா பேசி முடிச்சலாம். ஏன்னா எனக்கு மார்க்கெட் போயிடுச்சுல. உதயகுமாரா இருந்தாலும் சரி, இல்லை ரத்னம் வேற யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மார்க்கெட் போயிடுச்சு. இனிமே அவங்க ஜாதி வரிய வெளியில இளையராஜா கிட்ட காட்டிக்கலாம். இதுதான். அப்போ நான் யோசிக்கிறேன், ஒரு அறிவுங்கிறத நீ பாராட்டல, ஆனா அந்த அறிவை நீ தலகணம்னு ப்ரொபகேண்டா பண்றாங்க. அப்போ கேட்கறவங்களும் இளையராஜாக்கு தலைகணம். மாசைக்கி அப்படிதானே, ஆனா நீங்க இதே ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்க இளையராஜாக்கு தலைகணம்னு எந்த ஜாதிகாரனும் பேச மாட்டான். தலித்துகள் மட்டும் இல்ல, எந்த ஜாதிகாரனும் இளையராஜாக்கு தலைகணம்னு பேச மாட்டான். பாட்டு நல்லா இருந்துச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. ஏங்க இவ்வளோ ஜாதி வெறியோடு இருக்கக்கூடிய பாமக ராமதாஸ் எடுத்துக்கோங்க, அவரே எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, இந்த மாதிரி இளையராஜா பிடிக்கும், அன்புமணி வந்து நிக்கலையா இளையராஜா கூட. அப்போ ஒரு இடத்துல இளையராஜா ஜாதியை உடைத்திருக்கிறாருன்ற ஒரு இடம் இருக்குல்ல, ஒரு டேலண்ட் ஜாதியை உடைக்குது இல்ல. அப்போ அந்த இடத்த தானே நம்ம வந்து பார்க்க. அதை எல்லாருமே தானே செய்யறாங்க. இப்போ ஒரு கமர்ஷியல் ஒரு சினிமா அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா நம்ம தேட்டரில் எல்லாரும் பக்கத்தில் உட்காரோம், அங்கே யாரும் ஜாதி பார்க்கறது இல்லை. ஒரு மியூசிக் வரப்ப ஒன்னா லைன்ல நின்று டிக்கெட் எடுக்கிறோம்ல. சினிமாவே ஜாதி தாங்க, சினிமாவே ஜாதி தான். இளையராஜாவை வந்து சொல்ற ஒரு கங்கை அமரன் சொன்னார்ல ஒரு பேட்டியில அன்னைக்கு சொல்றாரு, முதல் பாட்டு போடுறோம் மச்சான பார்த்தீங்களா, அந்த பாட்டெல்லாம் போட்டு டீ கடையெல்லாம் அப்படியே பயங்கரமா ஓடுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட மேல் ஜாதி இல்லை பார்ப்பன விமர்சகர், இசை விமர்சகர் என்ன எழுதுறாருன்னா, அவனுடைய தொழிலான மேலத்தை வந்து கொண்டு வந்துட்டான் சினிமாக்கு, சினிமா அரசியல் சினிமாவோடைய இதையே கெடுத்துட்டான் பாடலை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாப்புல. இது நடந்தது, இதை நாங்கள் காதுபட கேட்டோம், எங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தது. ஆனால் பாட்டு ஒரு பக்கம் ஹிட்டு, ஆனா இந்த ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை இருந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா, கங்கைபுரன் சொல்றாரு, இளையராஜா வெளியே சொல்றது இல்லை, அவ்வளவுதான். அப்படி சொல்லும் பொழுது அடுத்த 3வது படமும் என்னமோ அது என்னது, அது இந்த சிவகுமாரோட படம், அந்த படத்துல பத்திரகாளின்னு நினைக்கிறேன், பத்திரகாளியில வாங்கோனான்னு ஒரு பாட்டு மணிசார் கட்டிட்டு அந்த அம்மா பறை எடுத்துட்டு அடிச்சுட்டு ஆடிட்டே வருது. அதுதாங்க இளையராஜாவோட அரசியல், அதுதான் அரசியல். அப்போ என்னன்னா அவர்கள் தொடர்ச்சியாக எங்க 2024 என்னால கோயிலுக்குள்ள போக முடியல, 2024 தலித் பிரசிடென்ட், அவங்களால கோயிலுக்குள்ளே போக முடியுதா? நம்ம உடனே சொல்ல முடியுமா அவங்க வந்து பிரசிடென்ட் ஆயிட்டாங்க அதனால ஜாதி உடஞ்சிச்சுன்னு சொல்ல முடியலையே. திமுகவே அதான் சொல்லுதில்ல, ஜாதி பார்த்து தான் உங்களை உள்ள கூப்பிடல, ஜாதி பார்த்து தான் உங்களை கோயிலுக்குள்ள போன திமுக சொல்லுதில்ல. அப்போ பிரசிடென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு கோவிந்தையும் விடல, பூரிக்குள்ள விடல. அப்படி இருக்கும் பொழுது நீ என்னதான் இது பண்ணாலும் என்னோட உழைப்பை ஏற்றுக்கொள்கிற சமூகம், கூப்பிடல, அப்ப என்னோட உழைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகம் என்ன சில இடத்துல சிறுமைப்படுத்தி தான் வச்சிருக்கோம். அது இளையராஜாக்கு தொடர்ந்து நடந்து இருக்கு. ஆனா யாரு செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது இப்போ வந்து பார்ப்பனர்கள் கூட அதை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு ஆரம்ப காலங்கள்ல பார்ப்பனர்கள் பிராமின்ஸ் வந்து இளையராஜாவை எவ்வளோ கங்கைமரன் சொன்ன மாதிரி அவ்வளோ
விமர்சனம் பண்ணி இவர்களுடைய மூலத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு பேசின அந்த விமர்சனத்தை தாண்டி இப்போ அவர்களுடைய சரக்கை விற்பதற்கே சிக்கல் குருச்சரன் இருக்காரு, அது மாதிரி இது ரஞ்சனி காயத்ரி இருக்காங்க, இது மாதிரி நிறைய பேர் இப்போ அவங்களுக்கு மார்க்கெட் இல்லை அப்படிங்கும் பொழுது இளையராஜா பாட்டை வச்சு யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க. வேற வழி இல்லை. அதுல இருக்கிற ராகத்தெல்லாம் பேசி அவங்க இளையராஜாவை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் நல்லதா இருந்தால் அதை அப்ரோப்ரியேட் பண்ணிடுவாங்க. ஆமா, அதே அது அப்படி அவங்களோட அரசியல் அதுதானே. அவங்களோட அரசியல் அதுதான். ஒரு விஷயம் பரதநாட்டியம் நல்லா இருக்கா, அதை அப்ரோப்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் அப்ரோப்ரியேட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இடைநிலை சாதிகள் இருக்காங்களே, அவங்க எவ்வளோ தமிழ்நாடு அரசியல்ல இப்போ எப்படி ஆயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு பவர் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆட்சி பீடத்தில் இருக்காங்க. அவங்க தான் வந்து எல்லா மெயினாக இருக்கு ஓபிசி அரசியல். அப்போ அவங்களுக்கு வந்து 1000 தான் நீ டேலண்டாக இருந்தாலும் நீ வேணாம் எனக்கு. நான் உன்னை இப்படி தான் சொல்லுவேன். ஒரு விஷயம் சொல்கிறேன். பிரகாஷ்னு ஒரு பையன் புதுக்கோட்டையில் ஜீ தமிழில் வந்து பட்டியலின பையன் ஜீ தமிழில் வந்து ஃபேமஸ் ஆகி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான். எல்லாருக்குமே தெரியுது பிரகாஷ் அப்படின்னு. அருமையான சிங்கர். அந்த பையன் ஊருக்கு போய் தீபாவளியில் பட்டாசு வாங்கிட்டு போகிறான். அவனை போட்டு அடித்து கொலை குத்து பண்ணி அவனை படு காயமாக இதில் இருக்கான். என்னென்னா, நீನು அவ்வளோ பெரிய இவனா, நீ எல்லாம் போய் ஜீ டிவியில் பாடுவ, நீ எல்லாம் டிவியில் பாடுவேன்னு அடிக்கிறான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இவன் இசையை ரசிப்பான்னு தானே நினைக்கிறோம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நீ எல்லாம் ஆளு நீ இப்போ பாடுறியா? இதுதான் சாதி. மாஸ் மென்டாலிட்டியில நம்ம ரசிக்கிறோம். ஆனா தனியா வரப்ப அது வேற ஜாதியா தான் அவன் பார்க்கறான். அவன் ஜாதியா, அவன் ஒருத்தருடைய ஜாதி அடையாளம் தெரிந்த பிறகு, ஒருத்தர் ஜாதி அடையாளம் தெரியாத வரைக்கும் அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஜாதி அடையாளம் தெரிந்த பிறகு அவர்களை எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ அப்போ நான் பேசின பேச்சு என்னன்னா, ஒரு கலை இடத்துல இருக்கும், ஒரு டேலண்டட் கம்போசர் இருக்காரு அப்படின்னு இருக்கும் பொழுது, இப்போ ஏஆர் ரஹ்மானை இஸ்லாமியர் என்ற காரணத்திற்காக யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலும் நான் தான் முதல்ல போய் நிற்பேன். சரியா? நான் தான் முதல்ல போய் நின்று சொல்லுவேன், இல்லை இல்லை, ஏன்னா ஏஆர்எம்க்கு எவ்வளோ த்ரெட் இருக்கும் லைஃப்பில், இருந்தாலும் ஹி கம்போசஸ் மியூசிக். அதே மாதிரி தான் நான் இளையராஜாக்காகவும் நிற்கிறேன். இளையராஜா கொடுக்க மாட்டீங்கன்னு அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்கிறேன். அந்த விஷயம் சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம். இப்போ எல்லாருமே எழுதுறாங்க, நானும் சொல்கிறேன் எழுதுனது தப்பு தான், அது மாதிரி எழுதிடக்கூடாது, மேபி அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கலாம், மோடியை பற்றி எழுதுன்னு சொல்லணும். இது விமர்சனம். ஆனால் நீ என்ன சொல்கிற, இவிகே இளங்கோவன் வீரமணியை மேடையில் வச்சுட்டு ஈரோட்டில் உட்காந்துருக்க. ஈரோடோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஜாதி வெறி. ஈரோடோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஒரு அம்பேத்கர் சிலை கூட கிடையாது கொங்கு பெல்ட்டில். பெரியார் பிறந்த மண் இல்லை. ஆமாம், இருந்தாலும் சரி அங்கே வந்து பெரியாருக்கு எவ்வளோ சிலை இருக்குதான்னு தெரியல, தேடி பார்க்கணும். இல்லை, எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்களேன். பெரியாரிசம் பேசுகிற ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே அவங்க எல்லாருமே அம்பேத்கர் அரசியலேருந்து விலகி நிற்கிறாங்களா? ஆமாம், பெரியார் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட அளவு, பெரியார் வந்து அம்பேத்கரை தலைவர்னு சொல்றாரு. என்னுடைய தலைவர்னு சொல்றாரு. பெரும்பாலான நூல்கள் கொண்டு வந்தது பெரியார் தான். டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் தலைவர்னு சொல்றாரு. ஆனா இங்க இருக்கிறவங்க அம்பேத்கர் இல்ல, பெரியார் தான் எல்லாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அம்பேத்கர் ஜாதி ஒழிப்பை முழுவதாக பேசியவர். வெறும் பார்ப்பன எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு மட்டும் அவர் பேசல. அவர் முழுமையான அம்பேத்கர் வந்து தலித் சமூகத்திலிருந்து வந்து எல்லாருக்காகவும் விடுவெளியா இருக்கார். வேறு தலித் சமூகத்துக்கு மட்டும் இல்லை, அவர் கொண்டு வந்த இந்து கோட் பில்ல இருந்து, கான்ஸ்டியூஷன்ல இருந்து எல்லா சமூகத்துக்கும். லேபர் லா இருக்குல்ல, 28 லேபர் லா, 8 மணி நேரம் வேலை நிறுத்தம்ன்றது வெறும் தலித்துக்கு மட்டுமே கொண்டு வந்தாரு, எல்லாருக்கும் கொண்டு வந்தாரு. ஆனா இவங்களால அந்த ஜாதிய புத்தி இருக்குல்ல, என்னால ஏத்துக்க முடியாது. இந்த சமூகத்திலிருந்து வந்தவன் இந்த வேலையை செய்ய பொழுது நான் ஏத்துக்க முடியாது. அந்த இடத்தை நான் வேறொருவருக்கு கொடுப்பேன். இப்போ இது வந்து பெரியாரைக்காக சுயநலமா பண்றது கிடையாது. பெரியாரை சுற்றி ஒரு பிசினஸ் இருக்கு. ஓகே. இப்போ நீங்க இயேசுவை பற்றி விமர்சனம் பண்ணாங்கன்னா ஏன் இந்த பாஸ்டர்ங்களாம் அவங்கள திட்ட வராங்க? விட்டுலாம, இயேசு பார்த்துப்பாரு நினைக்கலாம்ல. ஏன் திட்டுறான், ஏன் அடிக்கிறான், ஏன் மிரட்டுறான்? ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இயேசுவை சுற்றி ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல. அவ பெரியாரை சுற்றி பெரியார்கள் இருக்கு, அந்த அறக்கட்டளை இருக்கு, அவருடைய புத்தகங்கள் இருக்கு, அது சுற்றி ஒரு உலகளாவிய அரசியல் இயக்கங்கள் இருக்கு. இந்த விஷயம் இருக்கு. இது அவங்களால உடைக்க முடியாது. அம்பேத்கர் அங்கே வச்சுட்டோன்னா இது சிறுசாயிடுச்சுன்னா இவங்களுக்கு அதில் வருமானம், லாபம், பெனிஃபிட்ஸு கம்மியாடும். இப்படி ஒரு விஷயம் இருக்கு, நம்ம அதை பார்க்கணும். இது பெரியார் பண்ண தப்பு அப்படின்னு இல்லை, பெரியார் எந்த தவறும் செய்யவில்லை இல்லையா? பெரியார் போராடினார் நிறைய விஷயத்துக்காக. ஆனால் உண்மையான சில விஷயங்கள் பண்ண ஒரு மனிதரை நீங்கள் வந்து பேசுகிறதே இல்லைன்னா அவரை சிறுமைப்படுத்துகிற நோக்கம். அது இன்னொன்று ஜாதி வெறி. நீ தலித்து, நாங்கள் தான் உங்களை காப்பாற்றுறோம். எப்பவுமே சொல்கிறதுல நாங்கள் தான் உங்களுக்கு ஜட்டி போட்டு விட்டோம், நாங்கள் தான் உங்களுக்கு பேண்ட் போட்டு விட்டோம். எனக்கு தெரில, நான் 1930 எங்கள் தாத்தா டீச்சர் ஆகிட்டார், 1940 எங்கள் தாத்தா டீச்சரு, எங்கள் பாட்டியும் டீச்சரு. இப்போ யார் எங்களுக்கு பேண்ட் போட்டுருதுன்னு நான் கேட்குறேன். கேட்டவுடனே உங்களுக்கு கோவம் வந்துடுது.
பட் இந்த இடத்துல தான் அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கல்ல, தமிழ்நாடு அப்படின்றது இங்க வந்து ஒரு ஜாதி ஒழிப்ப இங்க நீங்க அம்பேத்கர்ல இருந்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அயோத்திதாசர்ல இருந்தே நம்ம பேசணும். அயோத்திதாசர் ஆகட்டும், அம்பேத்கர் ஆகட்டும், பெரியார் ஆகட்டும், அண்ணாவாகட்டும், கலைஞர் ஆகட்டும், இவங்க எல்லாமே படிப்படியா இங்க ஜாதி வேணாம் அப்படின்றத புகுத்துறனால தான் இன்னைக்கு ஓரளவுக்கு இங்க ஜாதி இல்லாம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. எந்த விதத்துல ஜாதி இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப நான் யாருன்னு தெரியல, நீங்க யாருன்னு தெரியல, நம்ம 2 பேரும் உரையாடல் நடத்துறோம்ல, நம்ம இங்க அதை பேசுறது இல்ல. நான் சொல்றேன். இருளர் மக்கள் ஜாதி சான்றிதழ் கிடைக்காம மாசத்துக்கு 2 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க தமிழ்நாட்டில். வட்டாட்சியர் அலுவலகம் முன்னாடி, கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. குறவ நீர் ஆத்தென்டிக். நீங்க போய் பாருங்க, நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க. சர்டிஃபிகேட்டில் ஆதார் கார்டு சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மெயினாக இல்லாமல் அவங்களால படிக்க முடியல. அவர்களே எவ்வளவு மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போது ஸ்டாலின் வராரு, ஆட்சிக்கு வந்து என்ன சொல்கிறாரு, இருளர் சமூக மக்கள், பழங்குடியின மக்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்க மாட்டேங்குதுன்னு எங்களுக்கு தெரிய வருது. இனிமேல் ஜெய்பீம் படம் பார்த்துட்டு அழுறாரா? அழுதுட்டு என்ன பண்ணுறாரு, நான் வந்து உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன், இந்த 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்ணேன்னு சொன்னீங்க. ஆனால் என்ன தர்மம் நடந்துச்சு, அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்படி போராடி இருளர் சமூக மக்களை கைது செய்து கூட்டு போனாங்க இந்த ஆட்சியில். இதுதான் நடந்தது. இதுதான் ஜாதி. நீங்க பார்ப்பனர்களை கைது செஞ்சீங்களா? கோயிலுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்ன வன்னியர்களை கைது செய்தீங்களா? செய்யல. ஆனா உங்களால இருளர் சமூக மக்களை கைது செய்ய முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஸ்டோடியல் டார்ச்சர் டெத்து கடந்த 1.5 வருடமாக 2 வருடமாக தமிழகத்தில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கஸ்டோடியல் டார்ச்சர் டெத்து. சென்னையில தான் இன்னும் கூட அதிகமாவே இருக்கு. அப்போ நம்ம போறோம், கஸ்டோடியல் டார்ச்சர் டெத்து வட மாவட்டம், திருவள்ளூர். இப்ப பாருங்க, 12 நாள்ல 4 பேர் செத்து போயிருக்காங்க. இப்போ நியூஸ் 12 நாள்ல 4 பேர் செத்து போயிருக்காங்க. பீப்புள்ஸ் வாட்ச் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. திருவள்ளூர் சேர்ந்த ஒருத்தர், ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ஒருத்தர், இந்த மாதிரி 4 பேர். இவங்க எல்லாமே தலித். அப்போ நம்ம ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்பொழுது இறந்த இந்த 20க்கும் மேற்பட்டவங்கள 90% தலித் இளைஞர்கள். இதுதானே ஜாதி? அப்புறம் ஒரு வடநாட்டில இருந்து உங்களுக்கு ஒரு ஆங்கில இதழிலேருந்து ஒரு ரிசர்ச் பண்றாங்க. சிறைகளில் இருக்கக்கூடிய சிறைக்குள்ள ஜாதி இருக்கு, சிறைக்குள்ள ஜாதி பாகுபாடு ஜெயிலர் காட்டுறாங்க. டாய்லெட் கழுவ ஒரு ஜாதி, சமைக்க ஒரு ஜாதி, துணி துவைக்க ஒரு ஜாதி அப்படின்னும் போது முதல் 10 இடங்கள்ல தமிழகம் வருது. முதல் 10 இடங்கள்ல யூபி, தமிழகம் வருது. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, மலக்குழி மரணங்கள் தமிழகம் முதல் இடத்துல இருக்கு. நான் போய் ட்ரேஸ் பண்றேன், என்னடா ஆகுது அப்படின்னு பார்த்தா, அதுவும் கடந்த 1 வருட காலத்துல 20க்கும் மேற்பட்ட மரணம். ஏன்னா மலக்குழி மரணங்கள் குரூப்பா போய் தானே சாகுறாங்க. 3 பேர், அது மாதிரி 6 பேர் செத்துருக்காங்க ஸ்ரீபெரும்புத்தூர்ல. அப்போ நான் உள்ள போய் டீப்பா டிக் பண்ணும் போது பார்க்குறேன்னா, ஸ்ரீபெரும்புத்தூர்ல அதிகமான மலக்குழி மரணங்கள் தமிழகத்துல இருக்கு. அப்போ தமிழ்நாடு கேபிட்டல் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் டெத்ஸ். யூபிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அப்படியே இப்படி ஆகிட்டே இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் டெத் அதிகமாக இருக்கு. அதோட கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர். ஏன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல அதிகமான கம்பெனிகள், ரிசார்ட்டுகள், இது மாதிரியான விஷயங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும்பொழுது அங்க வந்து உங்களுக்கு இது நடக்குது, இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங். யாருமே தண்டிக்கப்படலை. அப்போ இறந்து போனவர்கள் யாரு? அதே 95% தலித்துகள், பழங்குடியினர். சரியா? அப்போ ஜாதி எல்லாத்துலயுமே இருக்கு. நான் ஒரு கம்ஃபர்ட்டபிளான இடத்துல நீங்க திராவிட மாடல் எல்லாருக்குமான அரசியல் அப்படின்னு அவங்க பேசுறாங்கல்ல, இது வந்து மேம்போக்கா தான் இருக்குன்னு. ரொம்ப மேம்போக்கா இருக்கு. என்னன்னா, அவங்க 1000 ரூபாய் தான் சுயமரியாதைன்னு நினைக்கிறாங்க. சுயமரியாதை அரசியல் தானே நீ பேசுற. இப்போ இன்னைக்கு பிரச்சாரம் பண்ற யாருமே சுயமரியாதைக்காக நான் இந்த ஜாதியை ஒழிச்சிருக்கேன், இந்த கோயிலுக்குள்ள உன்னை கூட்டு போனேன், இந்த மலக்குழி மரணத்தை ஒழிச்சிருக்கேன்னு எவனாவது பேசினானா? அனைத்து சாதி அர்ச்சகர் பெரிய ரோல் பிளே பண்ணதில்ல. அனைத்து அர்ச்சகர் என்னங்க ரோல் பிளே பண்ணுச்சு? என்ன ரோல், என்ன டேட்டா வச்சிருக்கீங்க? இன்னும் கூட தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இந்து முறைப்படி பூமி பூஜை போடுறது எல்லா இதுக்கும். இப்போ நீ செக்குலர் கவர்மெண்ட்னு சொல்ற, நான் ஜாதி மட்டும் பேசல, நான் ஒரு மைனாரிட்டியா பேசுறேன். நீங்க எல்லா விழா தொடக்கத்துலயும் பூமி பூஜை போடுறீங்க, அது எல்லாருடைய வரி பணம் தானே. செக்குலர் கவர்மெண்ட்டா நீங்க அங்க இந்து முறைப்படி பூஜை போடுறீங்க. 2வது, எதுக்கு ஒரு பார்ப்பனரை கூப்பிட்டு அங்க பூஜை போடுறீங்க? நீங்க ஒரு பூசாரியை கூப்பிட்டு போடலாம்ல. அப்போ இங்கேயே நீங்க தோத்துட்டீங்க. நீங்க மைனாரிட்டிக்கு எதிரான அரசுன்னு நான் சொல்றேன். நீங்க எங்க பிஜேபி கிட்ட எல்லாம் எங்களை காப்பாத்தல. பிஜேபி கிட்ட இங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்டேட்டு ஒரு ஹிந்துத்துவைஸ் தான் ஆயிட்டு போதே தவிர அது செக்குலர் ஆகல. அப்போ இது ஒரு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் கோயிலுக்குள்ள இப்ப இன்னைக்கு கூட பாருங்க, சேலம் எரிஞ்சிட்டு இருக்கு.
ஆமா. சேலத்துல கோயில்ல விடல. அப்போ ஏற்கனவே சேலத்துல வேறொரு பகுதியில மாரியம்மன் கோயில்ல ஒருத்தன் உள்ள தலித் ஒருத்தன் போகும்போது அவனை இந்த ஒன்றிய செயலாளர் திமுக ஒன்றிய செயலாளர் அவமானப்படுத்தி அவனை நடுரோட்ல நிக்க வச்சு அசிங்கமா பேசி, ஆனா எஸ்சி கேஸ் போட்டா முன்ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு. இந்தியாவிலேயே தமிழகத்துல மட்டும்தான் எஸ்சி கேஸுக்கு முன்ஜாமீன் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அதுல இல்லவே நினைக்கிறேன். அதுல முன்ஜாமீனே இல்லைங்க. கொடுக்கல. ஆனா வீக் ப்ராசிக்யூஷன் வெளியே வரான். அன்னைக்கு இவனை வெளியே விட்டதுனால தானே இன்னைக்கு இன்னொரு கோயிலுக்குள்ள உள்ள விட மாட்டீங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? போய் அடக்கணும். எல்லாரும் போங்க, நான் தலித்தை உள்ள கூட்டு போ. 100 நாள் 100வது வருடம் பெரியார் வந்து வைக்கம்ல கூட்டு போயிட்டாருன்னு ஸ்டாலின் போய் பினராயி விஜயனோட பேசுறாரு. 24 மணி நேரம் தீகா வந்து வைக்கம் வைக்கம் வைக்கம்ங்குது. வைக்கம் விட்டு தொலைங்க. இனிமே வைக்கம் வந்து தமிழகத்திலே இல்ல. வைக்கம் தமிழகத்திலே இல்ல. மேல் பாதிக்குள்ள உங்களால இன்று வரை 6 மாசம் ஆகுது. அந்த தலித்துகளை உள்ள கூட்டு போக முடிஞ்சுதா? அவ்வளோ பெரிய ஆட்களா அவர்கள். அந்த இடத்துல பாமக பாலு வந்து சொல்றாப்புல மக்கள் கிட்ட, நான் உங்களுக்கு இருக்கேன், நீங்க என்ன வேணா பண்ணுங்க. அதை வீடியோ எடுக்கிறான். பாலுவை உள்ள அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கணுமா? போற வர மீன் போடுறவங்க எல்லாம் குண்டர் சட்டம் போடுறியே, பாலு பண்ண வேலைக்கு நீ பாலு மேல என்னெல்லாம் போட்டிருக்கணும்? SC/ST போட்டிருக்கணும். IPCல 100 செக்ஷன் வருது, அன்லாஃபுல் அசம்பிளி வருது, அதெல்லாம் தூக்கி நீ உள்ள போட்டிருக்கணும்ல. ஆனா நீ பாலுவே வச்சு பாலு கூட்டணி இருக்காப்லையா? இல்லையே. ஆனா நீ ஜாதிக்கு பயப்படுற, பாலுவோடைய ஜாதிக்கு பயப்படுற. எனக்கு 26% இருக்கு, எனக்கு 26% ஓட்டு இருக்கு, ஆனா எனக்கு நீ பயப்படல. ஆனா பாலுவோட ஜாதிக்கு பயப்படுறனா நீ என்ன வந்து இன்னும் தீண்டத்தகாதாகவும், இன்னும் ஒரு கேவலமான ஒரு மனிதனாகவும், கிருமியை விட மோசமாகவும் இந்த ஸ்டேட்டும் இந்த பார்ட்டியும் பாக்குது. இப்போ தென்காசியில கோயிலுக்குள்ள போக முடியல, வந்து நிக்கிறாங்க. மேம் இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று இருக்கு. இப்போ இங்க தலித் மீது தினைக்கும் வன்முறைகள் நடக்குது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. எல்லா ஏதோ ஒரு வகையில கடந்த 2 வருடத்துல 50% எக்ஸ்ட்ரா இருக்கு, growth ஆயிருக்கு தலித்துகள் மீது எல்லாமே ஒரு வன்முறை அப்படின்றப்ப எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனை தான் வரும். இதனால வந்து ஒட்டுமொத்த கட்சியே தப்பு அப்படின்ற விமர்சனம் வைக்கிறது. ஏன்னா இதுல ஈடுபடுறதே கட்சியை சேர்ந்தவர்கள் தானே. ஒன்னு அதிமுகவா இருக்கான், இல்ல திமுகவா இருக்கான். இன்னொன்னு கவர்மெண்ட் இவங்க மேல SC/ST கேஸ் புக் பண்ணி இவங்களை ஒழுங்கா வாதாடி உள்ள வச்சா 5% தாங்க தண்டிக்கப்படுறான். நான் எத்தனை பேட்டியில இதையே சொல்றது, 5% தான் தண்டிக்கப்படுறான். ஒரு SC/ST கேஸ்ல 5% மட்டும் தண்டிக்கப்பட்டா அவனுக்கு அது குழும இம்பியூரிட்டின்னு சொல்லுவாங்க, அவனுக்கு குளிர் விட்டுறாதா? அதுவும் போலீஸ் இன்னைக்கு தலித்துகளுக்கு உதவி செஞ்சிருக்கு. தலித்துகளை தான் கொலை பண்றீ நீ, கஸ்டடி டார்ச்சர் பண்ணி. பல்பீர் சிங் என்ன பண்ணாப்ல தென்காசியில பல்ல புடுங்கினாப்லையா? அது 2 பேர் தலித் மைனருங்க. இன்னைக்கு பல்பீர் சிங் திரும்பி வந்துடல, ரீவோக் பண்ணிட்டீங்களா சஸ்பென்ஷனை? அப்போ அவனுக்கு தைரியம் எப்படி வரும்? அவனுக்கு தைரியம், அவனுக்கு ஆண்ட சாதியாக இருக்கக்கூடிய இல்ல ஆண்ட சாதின்னு சொல்லக்கூடிய இந்த ஆணவ சாதிகள் இருக்குல்ல, அவங்களை இவங்க வளப்படுத்துறாங்க. அப்ப நான் கேட்கிறேன், ஒருத்தர் சொல்றான், கொங்கு ஈஸ்வரன் உட்கார்ந்து சொல்றான், நான் கொலை பண்ணுவேன், எங்க வீட்டு பொண்ணுங்க போனா, இப்போ 3 மாசம் முன்னாடி சொல்றாப்ல, எங்க வீட்டு பொண்ணுங்க வேற யாராவது கொலை பண்ணா தலித்துங்க நான் கொலை பண்ணுவேன்னு சொன்னாப்ல. வேட்பாளர்கள் சூரியமூர்த்தி நீ நிக்க வச்சியா? அவன் என்ன சொன்னான்? சூரியமூர்த்தி என்ன சொன்னான்? சூரியமூர்த்தி நீங்க ஜெயில தானே இருக்கணும். சூரியமூர்த்தி ஜெயில இருக்க வேண்டிய ஆளா இல்லையா? தலித் வயிற்று குழந்தையில இருக்க ஒரு குழந்தைய கூட நான் கொலை பண்ணுவேன்னு சொல்றேன். நீ சூரியமூர்த்தி ஜெயில இருக்கணும்ல, ஈஸ்வரன் ஜெயில இருக்கணும்ல, நீ ஒரு சீட்டு கொடுத்து உட்கார வச்சிருக்க. அப்ப இது அரசியல் பண்ற வேலை தானே. அரசியல் கொடுக்க இதுதான் திராவிட அரசியலா? ஆணவ கொலை பண்ணக்கூடிய, ஆணவ கொலை பண்ணிட்டாங்க கோகுல்ராஜா பண்ண, தீர சின்னமலை கவுண்டர் யுவராஜ் வந்து எல்லாம் இந்த குழுல இருக்கிறவங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரனுக்கு நீ சீட்டை கொடுத்து உட்காரச்சு என்ன சொல்றனா? பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணாலும் கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ ஜாதி இருக்கிறவன் பவுண்டரும் பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா கவர்மெண்ட் ஓட்டுக்காக என்ன வேணா செய்யுங்கிறது எழுத்து வைக்கப்படாத ஒரு சட்டம், அது அவனுக்கு தெரியும்.